ஒரு அண்ணன் தங்கைக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தான். ஆனால் அதே தங்கை வசதியான வாழ்க்கைக்கு சென்ற பிறகு அந்த அண்ணனையே வாழ்க்கைக்கு அவமானமாக நினைக்க ஆரம்பித்தாள். என்ன ஆகும்? அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் தங்கையின் மனதை உருகும் கதையை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். சிவராமனுக்கு காமாட்சிக்கும் குமரன், கீதா என்ற 2 பிள்ளைகள். சிறு வயதிலிருந்து குமரனுக்கு கீதா என்றால் உயிர். வீட்டில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் என் தங்கை நல்லா படிக்கணும், நல்லா வாழணும் என்பதுதான் அவனுடைய ஒரே ஆசை. குமரன் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு வேலைக்கு சென்றான். காலையில் கடையில் வேலை, நேரம் கிடைத்தால் வயலில் வேலை, இரவு மில்லில் வேலை என்று எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சம்பாதித்த பணத்தை தனக்காக வைத்துக்கொள்ளாமல் கீதாவின் படிப்புக்காக செலவு செய்தான். காமாட்சி ஒரு நாள், குமரா, நீயும் உன் வாழ்க்கையை பார்க்கணும், கீதாவுக்காக மட்டும் எல்லாத்தையும் விட்டுவிடாதே என்றார். அதற்கு குமரன் சிரித்துக்கொண்டே, அம்மா, கீதா நல்லா வாழ்ந்தா போதும், அவள் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கத்தானமா எனக்கு சந்தோஷம் என்றான். கீதாவுக்கும் அண்ணன் என்றால் உயிர். எனக்கும் அண்ணன் இருக்கும் வரைக்கும் எந்த குறையும் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருப்பாள். நாட்கள் சென்றன. கீதாவுக்கு நல்ல வரன் தேட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது வசதியும் அந்தஸ்தும் நிறைந்த குடும்பத்தைச் சேர்ந்த உதயின் வீட்டிலிருந்து வரன் வந்தது. உதயின் அப்பா சங்கர், அம்மா லக்ஷ்மி அவர்களுடைய குடும்பம் பெரிய வசதியான குடும்பம். அதனால் சிவராமனுக்கும் காமாட்சிக்கும் முதலில் தயக்கம் வந்தது. நம்ம குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கே என்று கவலைப்பட்டார்கள். ஆனால் குமரன் மட்டும் அவங்க கீதாவை நல்லா பார்த்துக்கிட்டா போதும், பணம் வசதி எதுவும் எனக்கு வேண்டாம் என்றான். சங்கரும் லக்ஷ்மியும் கீதாவை பார்க்க வந்தபொழுது குமரன் தன் தங்கைக்காக செய்த தியாகங்களை பற்றி தெரிந்து கொண்டார்கள். சங்கர் சொன்னார், எங்களுக்கு இந்த பெண்ணுடைய வீட்டில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை முக்கியமில்லை, தன் தங்கைக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்த இந்த அண்ணனுடைய குணம்தான் எங்களுக்கு பிடித்திருக்கிறது. இப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்த பெண் எங்கள் வீட்டுக்கு வந்தால் போதும். திருமணம் சிறப்பாக நடந்தது. கீதா உதயின் வீட்டுக்கு சென்றாள். ஆரம்பத்தில் எல்லாமே நன்றாகத்தான் இருந்தது. கீதா அண்ணனை அடிக்கடி அழைத்து பேசுவாள். அண்ணா, நீ இல்லைனா நான் இந்த வாழ்க்கைக்கு வந்திருக்கவே மாட்டேன், எனக்கு நீதான் எல்லாமே என்று சொல்வாள். குமரனும் தன் தங்கை சந்தோஷமாக இருப்பதை பார்த்து மனதார மகிழ்ந்தான். குமரனின் மனைவி சீலாவும் கீதாவை தன் சொந்த தங்கை போலவே பார்த்து கொண்டாள். ஆனால் காலம் செல்ல செல்ல கீதாவின் மனதில் ஒரு மாற்றம் ஆரம்பித்தது. பெரிய வீடு, வசதியான வாழ்க்கை, விலை உயர்ந்த பொருட்கள், பெரிய மனிதர்களின் பழக்கம் என்று எல்லாவற்றையும் பார்த்தபோது தன்னுடைய பழைய வாழ்க்கை அவளுக்கு குறைவாக தோன்ற ஆரம்பித்தது. ஒரு நாள் குமரன் அவளை பார்க்க அவள் வீட்டுக்கு வந்தான். வழக்கம் போல அண்ணனை பார்த்ததும் சந்தோஷப்படுவதற்கு பதிலாக அவன் அணிந்திருந்த எளிமையான உடையை பார்த்ததும் கீதாவின் முகம் மாறியது. அண்ணா, நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வெளியே வந்திருப்பேனே என்று சொல்லி அவனை அதிக நேரம் வீட்டில் இருக்க விடாமல் அனுப்பிவிட்டாள். குமரனுக்கு அதுவும் பெரிதாக தெரியவில்லை. தங்கச்சிக்கு ஏதாவது வேலை இருக்கும் என்று நினைத்து கொண்டான். ஆனால் அதன் பிறகு கீதா மெல்ல மெல்ல அண்ணனை தவிர்க்க ஆரம்பித்தாள். வீட்டில் ஏதாவது நிகழ்ச்சி நடந்தால் குமரனை அழைக்காமல் அவர்களுக்கு வயல் வேலை இருக்கு, மில்லு வேலை இருக்கு, கடையில் வேலை இருக்கு என்று காரணம் சொல்ல ஆரம்பித்தாள். சங்கரும் லக்ஷ்மியும் குமரனை ஏன் கூப்பிடல என்று கேட்டால் அவரால் வர முடியாது என்று சொல்லிவிடுவாள். உண்மையில் குமரனுக்கு வேலை இருந்தாலும் தங்கச்சி அழைத்த அந்த வேலையை கூட விட்டுவிட்டு வரக்கூடியவன். ஆனால் கீதாவுக்கு இப்பொழுது அண்ணனின் பாசத்தை விட அவன் தன்னுடைய வீட்டுக்கு வந்தால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பது தான் முக்கியமாகிவிட்டது. ஒரு நாள் உதயின் தொழிலில் எதிர்பாராத அளவுக்கு பெரிய லாபம் கிடைத்தது. அந்த சந்தோஷத்தை குடும்பத்தோடு கொண்டாடுவதற்காக சங்கர் வீட்டில் ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செய்தார்கள். உறவினர்கள், நண்பர்கள், தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று எல்லாரையும் அழைத்தார்கள். சங்கர் கீதாவிடம், மா, உன் அண்ணன் குமரனையும் கண்டிப்பாக அழை, அவனும் வந்து இந்த சந்தோஷத்தில் இருக்கணும் என்றார். கீதாவின் முகம் உடனே மாறியது. அவருக்கு வேலை இருக்கும் அப்பா, அவரை அழைத்தாலும் வர முடியாது என்றால் அது அவனுடைய விஷயம், நீ அழைக்க வேண்டியதுதான் உன் கடமை என்று சங்கர் சொன்னார். ஆனால் கீதா குமரனை அழைக்கவே இல்லை. விருந்து நடக்கும் நாளில் ஊரிலிருந்து ஒரு உறவினர் குமரனை பார்த்து, உன் தங்கச்சி வீட்டில் பெரிய விருந்து நடக்கிறதே, நீ வரலையா என்று கேட்டார். குமரன் அதிர்ச்சி அடைந்தான். எனக்கா? எனக்கு ஒன்றுமே தெரியாதே என்று அந்த உறவினர்கள் அவங்க ஏதாவது வேலை மறந்திருக்கலாம், நீங்க போய் பாருங்க என்று தங்கச்சி தன்னை அழைக்காமல் இருந்தாலும் குமரன் அவளை தவறாக நினைக்கவில்லை. என் தங்கை என்னை
என்னை மறந்திருக்க மாட்டா, ஏதாவது இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே அவள் வீட்டுக்கு சென்றான். அங்கே பெரிய கூட்டம், எல்லோரும் சந்தோஷமாக இருந்தார்கள். குமரனை பார்த்ததும் கீதாவின் முகம் மாறியது. குமரன் சிரித்துக்கொண்டே, கீதா, இவ்வளோ பெரிய சந்தோஷம் நடக்குது, எனக்கு சொல்ல மறந்துட்டியே என்று கேட்டான். ஆனால் கீதா எல்லோர் முன்னிலையும் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க என்று கேட்டாள். அந்த ஒரு வார்த்தை குமரனின் இதயத்தை கிழித்தது. என்னம்மா சொல்கிற என்று மெதுவாக கேட்டான். இது எங்கள் குடும்பத்தோட நிகழ்ச்சி, உங்களுக்கு வேலை இருக்குமே, இப்படியெல்லாம் இடத்துக்கு வந்து நிற்க வேண்டிய அவசியம் என்ன என்றாள். குமரன் சில நொடிகள் அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் தங்கை எல்லோர் முன்னிலையிலும் விட்டு கொடுக்க அவனுக்கு மனம் இல்லை. சரி கீதா, நான் கிளம்புறேன், நீ நல்லா இரு என்று மட்டும் சொல்லிவிட்டு வெளியேறினான். வீட்டுக்கு வந்ததும் ஷீலா அவன் முகத்தை பார்த்தவுடனே என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள். கீதா ஏதாவது சொன்னாளா என்று குமரன் அமைதியாக இருந்தான். பிறகு கண்ணீருடன், ஷீலா, நான் அவளுக்கு அண்ணனா இருக்கிறது கூட இப்போ அவளுக்கு அவமானமாக இருக்கு போல என்றான். ஷீலாவின் மனம் உடைந்தது. ஏனென்றால் கீதாவின் அவள் நாத்தனாராக மட்டும் பார்க்கவில்லை, தன் சொந்த தங்கையாகவே நேசித்திருந்தாள். காலம் சென்றது. குமரன் தன் மனக்காயத்தை மறைத்து கொண்டு வாழ்ந்தான். ஒரு நாள் குமரனுடைய குடும்பத்தில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது. கீதா வருவாள் என்னுடன் அவன் எதிர்பார்த்தான். ஆனால் அவள் வரவில்லை. அப்பொழுது குமரனுக்கு உண்மை புரிந்தது. நான் அவளுக்கு எவ்வளவு செய்தாலும் இப்பொழுது அவளுடைய வாழ்க்கையில் என் இடம் இல்லை என்று போல நினைத்தான். ஆனால் அவளை வெறுக்கவில்லை. அதே நேரத்தில் உதயன் வீட்டிலும் கீதாவின் செயல்கள் எல்லோருக்கும் புரிய ஆரம்பித்தன. ஒரு நாள் கீதா, நம் குடும்பத்தோடு அந்தஸ்து வேற, என் அண்ணனோட வாழ்க்கை வேற, எல்லா விஷயத்துக்கும் அவரை கூட்டிட்டு வர முடியாது என்று பேசிக்கொண்டிருப்பதை சங்கரும் உதயும் கேட்டுவிட்டார்கள். சங்கர் அதிர்ச்சி அடைந்து, கீதா, நாங்கள் உன்னை இந்த வீட்டுக்கு எதற்காக அழைத்து வந்தோம் தெரியுமா என்று கேட்டார். கீதா அமைதியாக நின்றாள். உன் வீட்டில் பணம் இருந்ததாலா? உன் அண்ணன் உனக்கு கொடுத்த நகை பொருட்கள் பார்த்தா? இல்லை, உன் அண்ணன் எப்படிப்பட்ட மனிதர் என்று பார்த்துதான் உன்னை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தோம். உனக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்த அந்த மனிதரை நீ இன்று அந்தஸ்து பார்த்து அவமானப்படுத்துகிறாய் என்றார். உதயும் கீதாவை பார்த்து, கீதா, பணம் முக்கியம்தான், ஆனால் அது உறவுகளை விட பெரிதல்ல. உன் அண்ணன் உன்னை பார்த்த விதத்தை நாங்கள் பார்த்ததை தான் உன்னை இந்த வீட்டில் மருமகளாக ஏற்றுக்கொண்டோம் என்று நீ அந்த அண்ணனையே வேண்டாம் என்று சொல்லிவிட்டாய். அப்படியானால் இந்த வீட்டில் உனக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டான். கீதா பதில் சொல்ல முடியாமல் நின்றாள். சங்கர், கடைசியாக நீ போய் உன் அண்ணனிடம் மன்னிப்பு கேள். அவர் மனதார உன்னை மன்னித்து உன்னை தன் கையால் அழைத்து வந்து இந்த வீட்டின் வாசலில் நிறுத்தும் நாள்தான் நீ மீண்டும் இந்த வீட்டிற்குள் வரணும் என்று சொன்னார். அந்த வார்த்தையை கீதாவின் மனதை உடைத்து விட்டன. அவளுடைய கண்களில் முன்னால் சிறு வயது நினைவுகள் அனைத்தும் வந்தன. பள்ளி கட்டணம் கட்டுவதற்காக குமரன் வேலை செய்தது, அவளுக்கு பிடித்த உணவை வாங்கி தந்தது, அவள் அழும்போது தன் தோளில் தூக்கி கொண்டு திருமணத்துக்காக தன் சேமிப்பை முழுவதும் செலவு செய்தது என்று எல்லாம் நினைவுக்கு வந்தன. எனக்காக இவ்வளவு செய்த அண்ணனை நான் எப்படி நடத்தினேன் என்று கீதா கதறினாள். உடனே குமரனை தேடி அவன் வீட்டுக்கு சென்றாள். வாசலில் நின்று கதவை தட்டுவதற்கு அவளுடைய கைகள் நடுங்கின. உள்ளே இருந்த ஷீலா கதவை திறந்தாள். கீதாவை பார்த்ததும் இருவரும் வார்த்தை வரவில்லை. அண்ணி என்ற கீதா அழுதாள். ஷீலாவின் கண்களில் கண்ணீர். இப்பதான் அண்ணி என்று நினைவுக்கு வந்ததா என்று கேட்டாள். கீதா அழுது கொண்டே, அண்ணி, நான் தப்பு பண்ணிட்டேன், பணம் அந்தஸ்து வந்ததும் என் மனசு மாறிடுச்சு, உங்களையும் அண்ணனையும் நான் காயப்படுத்திட்டேன் என்று மன்னிச்சிடுங்க என்றாள். அந்த நேரத்தில் குமரன் வெளியே வந்து கீதா அவனை பார்த்ததும் ஓடி சென்று அவன் காலில் விழுந்தாள். அண்ணா, என்னை மன்னிச்சிடுங்க, உன்னை எல்லோரும் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டேன், நீ எனக்காக செய்த எல்லாத்தையும் மறந்துட்டேன், நான் உன்னை பணத்தோட ஒப்பிட்டு பார்த்துட்டேன், ஆனால் இப்போ எனக்கு புரியுது, பணம் என்னை உயர்த்தலை, அது என் மனசை மட்டும் மாற்றிடுச்சு, நீ தான் என்னை உண்மையிலேயே உயர்த்தின என்று கதறினாள். குமரனின் கண்களில் கண்ணீர் வழிந்தன. அவன் அவளை எழுப்பி, கீதா, நீ என்னை காயப்படுத்தினது உண்மை, ஆனால் நீ என் தங்கச்சி, அந்த இடத்தை மட்டும் என்னால் மறக்க முடியாது என்றான். கீதா அவன் கையை பிடித்து கொண்டு அழுதாள். குமரன் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, வா, வீட்டுக்கு போகலாம் என்றான். கீதா ஆச்சரியமாக, எங்கே அண்ணா என்று கேட்டாள். குமரன் சிரித்துக்கொண்டே, நீ பிறந்த வீட்டுக்கு இல்லை, உன் அண்ணன் இருக்கிற வீட்டுக்கு தான் என்றான். ஷீலாவும் கண்ணீரை அடக்க முடியவில்லை. கீதா அண்ணனை கட்டிப்பிடித்து கதறி அழுதாள். அந்த நாளில் அவளுக்கு ஒரு உண்மை புரிந்தது.
பணம் நமக்கு வசதியான வாழ்க்கையை தரலாம், அந்தஸ்து நம்மை சுற்றி நிறைய மனிதர்களை கொண்டு வரலாம். ஆனால் நம்மை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசிக்கும் அண்ணனின் பாசத்தை எந்த பணத்தாலையும் வாங்க முடியாது. கீதாவுக்கு அந்த நாளில் கிடைத்த மிகப்பெரிய பரிசு பணமோ நகையோ அந்தஸ்தோ இல்லை. தன்னை எல்லோர் முன்னிலையிலும் அவமானப்படுத்திய போதும் தன் தங்கையை விட்டு கொடுக்காமல் அவள் தவறை மன்னித்து குமரனின் அன்புதான். பணம் வந்தால் நம் உயர்ந்தவர்கள் ஆகிவிடுவதில்லை, நம்மை உயர்த்தியவர்களை மறக்காமல் இருப்பதுதான் வாழ்க்கையின் உண்மையான உயரம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த கதையில். நன்றி.